நாம் இப்போது டெல்லியில் இருக்கிற சப்தர்ஜங் டோம்பில் இருக்கிறோம். பல்வேறு தகவல்களை அவ்வப்போது நம்ம கொடுத்துட்ருக்கோம். நான் உங்கள் ஜோசப். இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. இப்பொழுது நாம் இருக்கும் இடம் சப்தர்ஜங் கல்லறை என்று அழைக்கப்படுகிற கல்லறையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் தில்லியில் உள்ள ஒரு மணல் மற்றும் பளிங்கு கல்லறை என்று போற்றப்படுகிற கல்லறை இது 1754ஆம் ஆண்டில் மறைந்த முகலாய கட்டிடக்கலை பாணியில் நவாப் சப்தர்ஜங்கிற்காக கட்டப்பட்டது. இந்த நினைவு சின்னம் மிக பிரம்மாண்டமான விசாலமான இயற்கை சூழலை உள்ளடக்கியது. குறிப்பாக இங்கு ஒரு பிரம்மாண்டமான குவிமாடமும் வளைந்த சிவப்பு பழுப்பு நிற மற்றும் வெள்ளை நிற அமைப்புகள் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 1748ஆம் ஆண்டு அகமது ஷா பகதூர் அரியணையில் ஏறிய பொழுது அவயத்தின் நவாப் சப்தர்ஜங் முகலாய பேரரசு பிரதமராக நியமிக்கப்பட்டார். இதனுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவத் மீது ஆட்சி செய்த சப்தர்ஜங் என்று பிரபலமாக அறியப்பட்ட மிர்சா முகில் அபுல் மன்சூர் கான் முகமது ஷாவின் ஆளுநராக அவத்தின் சுதந்திரமான ஆட்சியாளராக இருந்தார். இவர் மிகவும் பெரிய செல்வந்தராகவும் மிகவும் சக்தி வாய்ந்த நபராகவும் இருந்தார். முகலாய சாம்ராஜ்யத்தின் பேரரசர் முகமது ஷா இறந்தவுடன் இவர் டெல்லிக்கு குடிபெயர்ந்தார். குறிப்பாக முகமது ஷா அகமது ஷா 1748ஆம் ஆண்டு டெல்லியில் முகலாய பேரரசின் அரியணையில் ஏறிய பொழுது சப்தர்ஜங் பேரரசின் பிரதமராக இந்துஸ்தான் என்ற பட்டத்துடன் நியமிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் பேரரசு வீழ்ச்சியடைந்தது. அவர்களின் ஆட்சி வட இந்தியாவில் மட்டுமே நீட்டிக்கப்பட்டிருந்தது. அரசர் ஒரு கைப்பேவையாக இருந்தார். மது, அபின் மற்றும் பெண்களுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். எனவே சப்தர்ஜங் அனைத்து அதிகாரங்களையும் கைப்பற்றினார். சக்கரவர்த்தியின் குடும்பத்தின் மீது அவரது கட்டுப்பாடு மிகவும் கொடூரமாக இருந்தது. எனவே சப்தர்ஜங்கமிடமிருந்து தங்களை விடுவிக்க பேரரசர் மராத்தியர்களை உதவிக்கு அழைத்தார். 1753இல் மராத்தியர்கள் சப்தர்ஜங்கை டெல்லியிலிருந்து வெளியேற்றினார்கள். அதன் பிறகு 1754இல் சப்தர்ஜங் இறந்தார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற கல்லறை அவருடைய கல்லறை தான். அவரது மரணத்திற்கு பிறகு அவரது மகன் நவாப் சுஜாத் தௌலா முகலாய பேரரசரிடம் டெல்லியில் தனது தந்தைக்கு ஒரு கல்லறை அமைக்க அனுமதி கேட்டுக்கொண்டார். பின்னர் அவர் ஒரு கல்லறை கட்டினார். இது ஒரு எத்தியோப்பிய கட்டிட கலைஞரால் வடிவமைக்கப்பட்டது. இப்பொழுது நாம் அந்த கல்லறையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முகலாயர்களின் கடைசி நினைவு சின்னமான கல்லறை தோட்டமானது சப்தர்ஜங் கல்லறை உமாயூன் சமாதியின் பாணிக்கு ஏற்ப மூடப்பட்ட ஒரு கல்லறையாக இருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அதனுடைய முகப்பு வாயில். மேலே 3 மாடங்களும் தற்பொழுது பிரம்மாண்டமான அந்த நுழைவு வாயிலை நாம் பார்த்து வருகிறோம். கல்லறையின் பிரதான நுழைவு வாயில் 2 மாடி மற்றும் அதன் முகப்பில் பூசப்பட்ட மேற்பரப்புகளில் மிகவும் விரிவான அலங்காரத்துடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவை அலங்கரிக்கப்பட்ட ஊதா நிறத்தில் உள்ளன. இதன் மேற்பரப்பில் அரபியில் ஒரு கல்வெட்டு ஒன்று உள்ளது. அதன் மொழிபெயர்ப்பு தெளிவாக இல்லை. இப்போது நாம் பார்ப்பது அந்த அரபி எழுத்து. துணிச்சலான ஒரு கதாநாயகன் இடைக்காலத்திலிருந்து புறப்படும் பொழுது அவர் கடவுளின் சொர்க்கத்தில் வசிப்போராக ஆகட்டும் என்று எழுதப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார்கள். தற்பொழுது நாம் நுழைவு வாயில் வழியாக உள்ளே செல்கிறோம். நேர்த்தியான அழகுற அமையப்பட்டிருக்கிற சப்தர்ஜங் அவருடைய கல்லறையினுடைய முதல் நுழைவு வாயிலுடைய உள்ளே இருக்கிற குவிமாடத்தை பார்த்து வருகிறோம். நேர்த்தியாக கட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு அறைக்குள்ளாக 3 அறைகள் நேராக எண்கோண அடிப்படையில் அமைத்திருக்கிறார்கள். சரியாக நூல் பிடித்து கட்டியது போலவே அழகுற கட்டப்பட்ட கட்டடம் இது. அறைகளை தாண்டி தற்பொழுது சப்தர்ஜங் கல்லறை அமையப்பட்டிருக்கும்.
மைய குவிமாடம் அமைந்திருக்கிற அந்த பகுதிக்கு செல்கிறோம். இதுதான் மறைந்த பேரரசர் சப்தர்ஜங் அவருடைய கல்லறை. இந்த மைய மண்டபத்தில் மேலே குவிமாடம் ஹுமாயூன் கல்லறை போன்று தான் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் சற்று வேறுபாடு வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எத்தியோப்பிய கட்டிட கலைஞரால் ஒருவரால் கட்டப்பட்ட கட்டிடம் என்று சொல்லுகிறார்கள். தற்பொழுது அவருடைய கல்லறை அமைந்திருக்கிற அந்த பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சப்தர்ஜங் கல்லறை அமைந்திருக்கிற குவிமாடமானது ஒரு மொட்டை மாடி கட்டிடத்தில் அமையப்பட்டிருக்கிறது. சிவப்பு மற்றும் பக்கற்கள் கொண்டு கட்டப்பட்ட பிரதான கல்லறை 28 மீட்டர் சதுரத்தை அளவில் உள்ள ஒரு மைய அறையை கொண்டு சதுர வடிவத்தில் 8 பகிர்வுகளுடன் நடுவில் ஒரு கல்லறை கொண்டு இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே செவ்வக வடிவத்தில் பகிர்வுகள் மேலும் உள்ளன. ஒரு மூலையின் பகிர்வில் எண்கோண வடிவத்தில் உள்ளன என்பது இந்த கல்லறையினுடைய சிறப்பு அம்சமாக காணப்படுகிறது. குறிப்பாக உள்புறத்தில் அலங்காரத்துடன் கூடிய ரொஹாக்கோ பிளாஸ்டரஸ் மூடப்பட்டுள்ளது. அப்படின்றது ஒரு வடிவம், ஒரு முறையை அவர்கள் சொல்லுகிறார்கள். மூலைகளின் பிரதான கல்லறையை சுற்றி 4 கோபுரங்கள் உள்ளன. அவை பலகோண வடிவத்தில் உள்ளன. அவை கியோஸ்டக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அவை மங்கலான பளிங்கு மேற்கூறுகளை கொண்ட வளைவுகளை கொண்டுள்ளது என்பது பொருள். கல்லறையில் நிலவறை ஒன்று உள்ளது. இதில் சப்தர்ஜங் மற்றும் அவரது மனைவியின் கல்லறைகள் உள்ளன. மசூதியின் மேற்கூரை வண்ணம் பூசப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு இருப்பதையும் நம்மால் காணப்படுகிறது. இப்பொழுது நாம் பிரம்மாண்டமான மேடையின் மீது அமைக்கப்பட்டிருக்கிற சப்தர்ஜங் கல்லறையினுடைய உட்புறத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். 4 புறமும் சரிவர சரியான அளவுகளின்படி நுழைவு வாயில்களை அமைத்திருக்கிறார்கள். காற்று 4 புறமும் வந்து செல்கிறபடியும் ஒவ்வொரு அந்த வளைவுகளும் குறிப்பாக குவிமாடவும் நேராக அழகுற அமைக்கப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. முகப்பு பகுதி தாஜ்மஹாலின் பாணியில் கட்டப்பட்டு இருந்தாலும் செங்குத்து அச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதால் சமச்சீர் தன்மை இங்கு சரியாக காணப்படவில்லை. இதன் விளைவாக கல்லறைக்கு சமநிலையற்ற தோற்றம் ஏற்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக குவிமாடம் இன்னும் நீளமானது, மையப்பகுதியில் உயரமான செவ்வக முகப்பு உள்ளது என்று காணப்படுகிறது. 4 மூலைகளிலும் உள்ள 4 தூபிகள் பிரதான கல்லறையின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது. இது தாஜ்மஹாலை ஒப்பிடும் பொழுது உயரத்தில் முற்றிலும் மாறுபட்டு காணப்படுகிறது. குறிப்பாக அங்கு கோபுரங்கள் பிரிக்கப்பட்டு கல்லறையின் முகப்பிலிருந்து விலகி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இப்பொழுது குவிமாடத்தை தாண்டி நாம் இன்னொரு வழியாக வெளிப்புறத்திற்கு செல்கிறோம்.
கல்லறையினுடைய மேல் திட்டையினுடைய பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம். கீழே சின்னதாக இருக்குது இல்லையா, அது கல்லறைக்கு கீழே இறங்கி போகிற வழி. இந்த சின்ன நுணுக்கமான வேலைப்பாடுகளையும் பாருங்களேன், ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. சின்ன வேலைப்பாடுகள் தான். இந்த கல்லினுடைய அமைப்பை பாருங்கள், வண்ணங்கள் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். பளிங்கு கற்கள் மற்றும் சிவப்பு மணற்கற்களை கொண்டு கட்டியிருக்கிறாங்க. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது கல்லறை சுற்றில பெரிய சதுர தோட்டம். ஒவ்வொரு பக்கத்துலேயும் சுமார் 280 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரால் கட்டப்பட்டிருக்குது. இப்போ நம்ம மீண்டும் உள்பக்கம் வெளியில் போகிறதுக்கு வந்துட்டுருக்குறோம். இப்பொழுது நாம் அந்த கல்லறையினுடைய தோட்ட பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கு அகலமான பாதைகள் மற்றும் நீர் தொட்டிகளும் நிறையா வச்சுருக்கிறாங்க. அந்த மேல்புற கட்டிடத்தில் இப்போ நம்ம சப்தர்ஜங் கல்லறையினுடைய பின்பக்கத்தில் இருந்து அந்த காட்சி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன்.
மேடை அமைக்கப்பட்டிருக்கிற அந்த மேடையிலிருந்து இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கி அதனுடைய தோட்டப்பகுதிக்கு போகலாம். மேலே பார்த்திங்களா, இந்த மேலே தான் கல்லறை இருக்குது. இப்போ நம்ம படிக்கட்டு வழியாக கீழே இறங்குறோம். கீழே இறங்கினா அந்த பிரம்மாண்டமான 280 மீட்டர் அகலமுள்ள தோட்டம் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இப்போ நம்ம கீழே இறங்கி அந்த தோட்டத்தை பார்த்துட்ருக்குறோம். நிறைய மயில் இருந்துச்சு. நான் காலையில் 7 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டேன். நிறைய மயில் நிறையா இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த பகுதியை தான் பார்த்துட்ருக்குறோம். கீழே இறங்கி அந்த தோட்டத்தினுடைய பகுதியை பார்க்குறோம். இங்கே சின்ன சின்ன அறைகளும் கீழே இருக்குது. இதுக்கு மேலே தான் கலர் இருக்குது, கீழே சின்ன சின்ன அறைகள் இருக்குதுன்னு பாருங்களேன். ஒரு குவி மாடத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன அறைகள் இருக்குது. நிறையா சிதலம் அடைஞ்சிருக்குது. இப்போது இந்த செங்கற்களை கொண்டு உள்ளூர் கிடைத்த சுண்ணாம்பு கற்கள், சிவப்பு மணல் கற்களை கொண்டு கட்டியிருக்கிற இந்த கட்டடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்களில் சிதலம் அடைஞ்சிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், செங்கல்லாம் உடஞ்சி இப்போ இது கொஞ்சம் பராமரிப்பு பணிகள் அவ்வப்போது கொஞ்சம் செஞ்சுட்டு வராங்க. உடஞ்ச பகுதிகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே பாருங்கள், சிதலம் அடைஞ்சிருக்குது. மேலே பார்த்தீங்களா, அந்த மண் பூச்சி நமக்கு தெளிவாக தெரியுது. பூசப்பட்ட பகுதி தெரியுது. நிறையா பகுதி கீழே இருக்கிற பகுதி நிறைய சிதலம் அடைஞ்சிருக்குது. அப்பப்போ கொஞ்சம் வேலை செய்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், நல்லா கிட்ட பாருங்கள், கிட்ட காட்டுறேன். செங்கல், சின்ன சின்ன செங்கல் தான், சின்ன சின்ன செங்கல் பாருங்கள். இப்போது நம்ம இருக்கிறது 2வது மாடியில் இருக்கிறோம். இதுக்கு கீழே நம்ம இறங்கினா தோட்டம் ஆரம்பிச்சிடும். கீழே நான் சொன்னது போல் நிறைய சின்ன சின்ன அறைகள் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சது. இந்த ஆர்ச்சி பாருங்களேன், ஒரே திசையிலேருந்து இந்த வியூ நான் காட்டுவேன். நாங்கள் 1 2 3 4 ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். 5 ரொம்ப அழகாக கட்டிக்கிறேன். இப்போ நான் கீழே இறங்கிட்டேன். தரையிலிருந்து எடுக்கிற காட்சி தான் உங்களுக்கு. சின்ன சின்ன வளைவுகள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் சின்ன சின்ன அறைகள் இருக்குது. சின்ன சின்ன அறைகள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இப்போது இந்த தோட்டத்தை பற்றி பார்க்கலாம். இது பிரம்மாண்டமான ஒரு தோட்டம். சுமார் 250 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரால் சூழப்பட்டிருக்குது. இதனுடைய தளவமைப்பு 4 சதுரங்களில் வடிவத்தில் அகலமான பாதைகள் கொண்டும் நீர் தொட்டிகளுடன் கூடியும் உள்ளே வச்சுருக்கிறாங்க. மேலும் சிறிய சதுரங்களாக பிரிக்கப்பட்டு சின்ன சின்ன அழகிய தோட்டமாக 4 பக்கத்துலேயும் அழகாக வச்சுருக்கிறாங்க. தில்லியில் கட்டப்பட்டுள்ள தோட்டக்கல்லறையில் இதுவும் ஒரு தோட்டக்கல்லறை. குறிப்பாக ஒரு கால்வாய் நுழைவாயிலுக்கு மற்றொன்று 3 அரண்மனைகளுக்கும் செல்கிறது என்பது இது குறிப்பிடப்பட்ட செய்தி. கல்லறை கட்டப்பட்ட முக்கிய மேடை ஒவ்வொரு பக்கத்திலும் 50 மீட்டர் அளவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக உயரமான சுவர்கள் இடிந்த கல் கொத்துகளில் கட்டப்பட்டுள்ளது. நீங்கள் நல்ல நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். உட்புறத்தில் குறைக்கப்பட்ட வளைவுகள் உள்ளன. கோபுரங்கள் எண்கோண வடிவத்தில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதன் ஒட்டுமொத்த தளவமைப்பு 4 அறைகளை கொண்டிருக்கிறதையும் நம்மளால் காண முடியுது. அவை பல அறைகளை கொண்டுள்ளது. மேலும் கிழக்கு நோக்கியுள்ள நுழைவாயில் சுவாரஸ்யமாக உள்ளது. மிகப்பெரிய கார்டன் தோட்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். பேரரசர் சப்தர்ஜங் அவருடைய டோம்பில் தான் இருந்துருக்கும். இது ஆல்ரெடி நான் சொன்னது போல் பெரிய கார்டன் டோம். இதுவும் ஒரு தோட்ட கல்லறை தான்.
நிறைய மயில் இருக்குதுன்னு சொன்னாங்களா, மயில் பார்த்தீங்களா, மயில் பாருங்கள், அதை பாருங்கள் மயில். நான் கிட்ட போய் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்க. மயில் நிறைய மயில் இருக்குது, நிறைய காலையில் போனதால் நிறைய மயில் பார்க்க முடிஞ்சது. பார்ப்போம் கிட்ட நமக்கு எடுக்க முடியுதா பார்க்கலாம். ஓடிடும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றிகள். தொடர்ந்து எங்களுடைய காணொளிகளை. மயில் பாருங்களேன், மயில் பாருங்கள், அதை பாருங்கள், மயில் ஓடிடுச்சு, மயில் ஓடிடுச்சு. எல்லாருக்கும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவுகளை வழங்கி வருகிறது, அதற்காக நன்றிகள். தொடர்ந்து காணொளிகளை பாருங்கள். இந்த சப்தர்ஜங் டோங் அமைந்திருக்கிற இடம் ஜோர் பார்க் என்ற மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் அமைந்திருக்கிறது. நீங்கள் காலையில் போகலாம். 35 ரூபா டிக்கெட், இந்தியருக்கு 35 ரூபா டிக்கெட்டு. நல்ல விசாலமான இடம், ஜாலி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். குடும்பத்தோடு போனால் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள், வணக்கமும்.